அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்வ ஏகாதசி. சித்திரை மாதம் தேய்பிறை ஏகாதசிக்கு பாப விமோசன ஏகாதசி என்று பெயர். நாம் தெரியாமல் செய்துவிடும் சில பாவங்களால் ஏற்படும் துன்பத்தை நீக்கிக் கொள்ளும் பிரயாசித்தமாக பாப விமோசன ஏகாதசி விளங்குகின்றது. செவண ரிஷி என்றொரு ரிஷியின் புதல்வன் மேதாவி முனிவர். அவர் இறைவனுடைய திருவுருளை வேண்டி மிக கடுமையான தவம் இருந்தார். தவம் மேற்கொண்ட அழகான காட்டிற்கு வந்த ஒரு தேவலோகப் பெண் இவர் மீது ஆசைப்பட்டாள். மேதாவி முனிவரின் கவனத்தை கவர அவர் தவம் செய்யும் இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குடிசையை அமைத்துக் கொண்டு வீணையும் கையுமாக சதா பாடிக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் மேதாவி முனிவர் தவம் கலைந்து இவளுடைய மதுரமான பாட்டை கேட்டு மயங்கினார். தவம் கலைந்தது. காமமும் மோகமும் கண் விழித்தது. அதற்கு பிறகு 57 ஆண்டுகள் இவர்கள் இருவரும் அங்கேயே வாழ்க்கை நடத்தினர். திடீரென்று மேதாவி முனிவருக்கு விழிப்பு நிலை வந்தது. தன்னுடைய தவம் குலைந்ததற்கும் பிரயாசித்தமாக அதே ஏகாதசியை அனுஷ்டிக்க முடிவு செய்தார். ஏகாதசி விரதத்தால் முனிவருக்கு பழைய தவ வலிமை கிடைத்தது. ஓம் நமோ நாராயணா. நன்றி. வாழ்க வளமுடன்.